Hello children, happy to meet you all in the second class of production management. First class I took some time and read all your comments about the class. So what was your comment is, sir நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேர் கிட்ட சொல்லிருந்தாங்க. So அதனால என்ன பண்ணேன்னா I have decided to slow down my class. Instead of covering 2-3 topics in one session, I thought of taking one topic for one session and giving a detailed description about that particular topic. Today in today's class we are going to discuss one very important topic for the day, that is going to be the responsibilities of a production manager. See, in case if you are getting into a company after finishing your MBA into a production sector, you will be posted as a production manager. If at all you are getting posted as a production manager, what will be the job assigned to you, உங்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் வரும் அப்படின்றதும், and what will be your important responsibilities, உங்களுக்கு இருக்கிற முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். see எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டின் எவ்வளவு முக்கியம்ன்றது அப்புறமா பாருங்க. பட் உங்க லைஃப்ல ஒருவேளை நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆனீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு செஷனை கவனிக்க பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஆல்சோ, இன் கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் அ இன்டர்வியூ ரிலேட்டட் டு திஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், வாட் யூ திங்க் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னீங்கனாலே தட்ஸ் ஆல், யூ கேன் கிராக் த இன்டர்வியூ வெரி ஈஸிலி. ஸோ கெட்டிங் இன் டு த டாபிக். Responsibilities of production management. What is the responsibility of a production manager? In the responsibility of the production manager, முக்கியமான விஷயம் first and foremost thing என்னன்னு பார்த்தீங்கன்னா, meeting the requirements demanded by the customer அப்படின்னு சொல்லுவாங்க. What do you mean by meeting the requirements அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம கஸ்டமர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அந்த கஸ்டமர் என்ன சொல்லுவார்னா, அவரா ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுவார். சார் எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சும்மா அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதில் கொஞ்சம் இது வச்ச மாதிரி இருக்கட்டும், இதில் கொஞ்சம் இப்படி இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட முக்கியமான வேலை. எல்லா கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா there will be a team called research team அப்படின்ற ஒரு டீம் இருக்கும். அந்த ரிசர்ச் டீம் what they will try to do is they will try to understand the customers wants. கஸ்டமர் என்ன வேணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வேற என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், வேற என்ன அவன் எதிர்பார்க்குறான் நம்ம கிட்ட இருந்து அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கான ஒரு ரிசர்ச் டீம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, எந்த மாதிரியான விஷயங்கள் அவன் எதிர்பார்க்குறான்றதை பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கம்பெனியோட ஹெட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த கம்பெனி ஹெட் என்ன பண்ணுவார், சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு, இதில் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு கிரியேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பென் என்னன்னா கேப் வச்ச மாதிரி ஒரு பென் இருக்கும். இந்த கேப் வச்ச மாதிரி பென் எல்லாம் வேணா, கேப் தொலைஞ்சிட்டு கொஞ்சம் வேற ஏதாவது இந்த கிளிக்கிங் பென் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கிளிக் பண்ணால் நிப்பு வெளியே வர மாதிரி ஒரு பெண்ணை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட தான் வேலை ஜாஸ்தி. அப்போ யூ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்வயர்மெண்ட் டிமாண்டட் பை த கஸ்டமர், வாட் யுவர் கஸ்டமர் இஸ் டிமாண்டிங் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பொருளை தயார் பண்ண பார்க்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன் மேனேஜர். இதுக்கப்புறம் ரியலிஸ்டிக் டெலிவரி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. வாட் யூ மீன் பை ரியலிஸ்டிக் டெலிவரி அப்படின்னா, ஹோப் யூ வுட் ஹவ் ஹேட் அ வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டெய்லர். முக்கியமாக பாய்ஸை விட சொல்ல போனால் கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். பாய்ஸ் டெய்லர் கிட்ட போய் துணி தைக்கிற காலெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இன்னும் கேர்ள்ஸ் வந்து இந்த டிசைனர் ஜாக்கெட்ஸ்லாம் கூட தைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 90s என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி டிபெண்ட் அப்பான் திஸ் டெய்லர்ஸ் ஃபார் அவர் தீபாவளி ட்ரெஸ் அண்ட் பொங்கல் ட்ரெஸ். அப்போ டெய்லர்கிட்ட என்ன பண்ணுவோன்னா, ஒரு அழகான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு, சார் இந்த அளவில் தைக்கணும் சார், இப்படி இருக்கணும், எனக்கு இங்கே கோடு வரணும், இங்கே டைட்டாக இருக்கணும், அதெல்லாம் சொல்லிவிடுவோம். சொல்லி முடிச்சது, ஓகே சார் பண்ணிடலாம் சார், டெஃபினட்டாக சார், சூப்பராக தைச்சிடலாம் சார் அப்படிலாம் சொல்லுவோம். சொல்லிட்டோன்னே தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடி, என்ன ரெடியா என்ன, ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்மா. இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்கன்னா குத்துலாம்ப்பா, சாயந்தரவா குத்துலான்மா. அதுக்கு மறுநாள் போனால் எங்கே வச்சேன்னே தெரில அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன, நாளைக்கு தீபாவளி என்னென்ன, இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த ஒரு கொடுக்க முடியாதுப்பா, நெக்ஸ்ட் தடவை பார்த்துக்கலாம் அப்படின்மா. இப்போ தீபாவளிக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அது தீபாவளி அன்னைக்கு வராமல் போச்சுன்னா அப்போ நம்ம அதில் பிரயோஜனமே கிடையாது.
உங்கள் கஸ்டமர் என்ன மாதிரியான ப்ராடக்டை உங்ககிட்ட எதிர்பார்க்குறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்னைக்கு உங்ககிட்ட கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 20 days கொடுத்துட்டு 20 days கழிச்சு ஐ நீட் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெட்லைன் இஸ் கோயிங் டு பி 20 days. ஸோ இந்த 20 daysக்குள்ளே உங்கள் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு நல்லபடியாக அவனுக்கு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை முடியும் இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ வில் ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் யூ வில் ஹாவ் டு டெலிவர் ஆன் ரியல் டைம். ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி கொடுத்துட்டா ரொம்ப பெட்டர், இல்லைன்னா அந்த டைமுக்கு கொடுத்தா ரொம்ப பெட்டர். அதை தாண்டி கொடுக்கறது கூடவே கூடாது. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் மீட்டிங் த ரெக்வயர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நம்ம இட்லி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 இட்லி பண்ணி வச்சிருப்பாங்க. தப்பி தவறி ஒரு வேளை சட்னி நல்லா இருந்துச்சுன்னா இந்த 15 இட்லி காலி ஆயிட்டு இன்னொரு 4 இட்லி இருக்கான்னு நம்ம கேட்போம். தொட்டுக்கிற சட்னி சரியில்லை வச்சுக்கோங்களேன், இந்த 15 இட்லியில் 12 இட்லி தான் காலி ஆகும், 3 இட்லி அப்படியே மிச்சமாக இருக்கும். இது வீடாக இருக்கிறதுனால ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக இருந்தாலோ இல்லை 2 கம்மியாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. Just imagine if it is going to be a company and the customer has ordered for 100 pieces. அவர் 100 piece எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காரு. 100 கிடையாது, ஒரு 10,000 ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்கிறார். இன் கேஸ் நீ 10,000க்கு பதிலாக 10,100 இல்லைனா 10,015 தயாரிச்சிட்டீங்கன்னா he will not pay for the rest 50 products. சரி, அவர் 10,000 கேட்கும்போது 950 ப்ராடக்ட்ஸ் தான் அவனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. 50 ப்ராடக்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா தென் ஆல்சோ தெர் இஸ் அ கம்ப்ளைண்ட். 1000னா 1000 தான், 10,000னா 10,000 தான், 1 lakhனா 1 lakh தான். எனவே நான் சொன்ன மந்த்ராஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், அந்த மந்த்ராஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, யூ வில் ஹாவ் டு ரெடியூஸ் த இன்புட் அண்ட் மெயின்டைன் த அவுட்புட் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா கீப் த இன்புட் கான்ஸ்டன்ட் அண்ட் இன்க்ரீஸ் த அவுட்புட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மந்த்ராஸில் பார்த்தீங்கன்னா இன்புட்டை ஃபிசிக்கலாக தான் நம்ம குறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. the cost which is occurred for the input, அந்த இன்புட்டை கூட நீங்கள் அதை கூட நீங்கள் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு ரா மெட்டீரியல் 950 rupees கொடுத்து வாங்கினீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். டு பி இன் இங்கிலீஷ், இஃப் யூ கோயிங் டு பை a raw material for 1000 rupees, but if you are finding some other source whereby you can get the raw materials for 950 rupees, then it is also reducing the cost of input அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். And you will also have to think about the conversion process. The conversion process is also very, very important. See, after buying the raw materials from one place, you will have to convert it to the finished product. The time duration what you take for converting the finished product is called, that is what we call as production. In the conversion process, minimal charges ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த conversion processக்கு ஜாஸ்தி நம்ம செலவு பண்ணோம்னா அதுவும் கஷ்டமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு டீ வீட்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? டீ கடைக்கு போய் குடிச்சா ஒரு டீ வந்து 10 rupees. சரி, வீட்லேயே நம்ம டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், பாலுக்கு ஒரு 2 rupees, அப்புறம் வந்து டீ பொடிக்கு ஒரு 1 rupee. ஸோ 3 rupeesல நான் டீ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த 3 rupeesல நம்மளால் டீ பண்ண முடியல, அதுக்கான ஃபியூலும் நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த ஃபியூல் தான் நம்ம கன்வர்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபியூலும் நம்ம சேர்க்கும் போது தான் நமக்கு எக்ஸாக்டான காஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் என்னென்னா, கன்வர்ஷன் ப்ராசஸ்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா ரேட்டை வந்து குறைச்சே ஆகணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், you have to consider the layout. What do you mean by considering the layout அப்படின்னா, you should know what is the capacity. What do you mean by knowing your capacity அப்படின்னா, this is very important, so I'll try to be in English also. What do you mean by considering the layout அப்படின்னா, first and foremost thing is that we have to think about the capacity. Now let us all try to travel little away from production management and let us think about our own self, okay? So we should know what is our capacity is all about. I'll just try to tell you a very small example which may not be exactly applicable. To make you understand, I'm trying to take this example. See, my capacity is that I can lift 100 kgs. என்னால் 100 kg வெயிட்டை தூக்க முடியும். இதுதான் என் கெப்பாசிட்டி. அப்போ 100 kg வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி நான் வச்சுக்கிட்டு, if I think that I can only lift 60 kgs, then it is called as கம்மி, லோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லை 60 இல்லை என்னால் 100 வரைக்கும் தூக்க முடியும், 80லேருந்து 100 வரைக்கும் தூக்க முடியும்னா அது கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை 100 kgs தான் தூக்க முடிகிற கெப்பாசிட்டியை நான் வச்சுக்கிட்டு 200 கெப்பாசிட்டி சர்வஸ் சாதாரணமாக தூக்கலாம், ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு நினச்சா அதை நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவோம். கரெக்டாக மெஷர் பண்ணோம். இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லப்போனால், ஐ வில் கிவ் யூ ஃபன்னி எக்ஸாம்பிள்.
ஜஸ்ட் இமேஜின் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்போ உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் இந்த சிலிண்டர் வந்திருக்கு, கொஞ்சம் கீழேருந்து போய் எடுத்துன்னு வந்துடுறான்றாங்க. அம்மா சும்மா கடமா போய் சிலிண்டர் எடுத்துன்னு வர சொல்லிட்டு, எல்லாம் எடுத்துன்னு வர முடியாதுமா அப்படிங்க. டேய் கொஞ்சம் ப்ளீஸ்டா போய் எடுத்துன்னு வாடா, அப்பா வேறு வீட்டில் இல்லைடா அப்படின்னா. பெரிய தலைவலியாக போயிடுச்சு உன்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே போயிட்டு அந்த சிலிண்டர் எடுத்து தோல் மேலே வச்சுட்டு மேலே வரைக்கும் வந்துட்டு, இப்போ இந்த பாஸ் வரைக்கும் தான் வைப்பேன், உள்ள நீயே ஊட்டி எடுத்துன்னு போ, சும்மா எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காத, வேறு வேலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டு நீ ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்ட மாதிரி திருப்பி டிவி ரிமோட் எடுத்து வச்சு நம்ம டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இது இன்சிடென்ட் நம்பர் 1. இப்போ இன்சிடென்ட் நம்பர் 2, அதே உங்கள் அம்மா கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் சொந்தக்கார பொண்ணு, அதாவது உங்கள் அத்தை பொண்ணு ஊர்லேருந்து வரும்போதே ஆட்டோலேருந்து கீழே ஊன்ட்டா, கால் கொஞ்சம் ஒரு சின்ன ஏர் கிராக் மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. ஐயோ அந்த பொண்ணு கீழே ஊன்ட்டாடா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஐயோ யாரையா கூப்பிட்றா தூக்குறதுக்குன்னா, அம்மா ஏம்மா நான் தூக்கின்னு வரமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே போகிறோம். அப்போ கீழே போயிட்டு மேலே வரும்போது நம்ம என்ன நினைப்போம், சே எங்கள் அப்பா வீட்டை ஒரு 4th ஃப்ளோர் 5th ஃப்ளோரில் கட்டினா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு யோசிப்போம். 20 கிலோ சிலிண்டரை தூக்கும்போது, ஐயோ என்னப்பா இவ்வளோ வெயிட் ஆகுது, சுத்தமாக என்னால் முடியல, என்ன ஐயோ அப்பா அப்படின்ட்டு யோசிக்கிற நம்ம 60 கிலோ பொண்ணை தூக்கும்போது, ஐயோ என்ன இது சூப்பரியா அப்படின்ட்டு யோசிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் அ லாட். இந்த ஆட்டிடியூட் தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸையும் என்னன்னு சொல்லும், லோ கான்ஃபிடென்ஸையும் என்னன்னு சொல்லும், ஓவர் கான்ஃபிடென்ஸையும் என்னன்னு சொல்லும். எப்பவுமே உங்களோட கான்ஃபிடென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போனீங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஸோ கம்மிங் பேக் டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், டு மேக் இட் வெரி கிளியர், பிஃபோர் கெட்டிங் இன் டு த ப்ரொடக்ஷன் யூ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி த ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் கம்பெனி. உங்களோட கம்பெனியில் உங்களோட லே அவுட்டில் உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ அ வெரி ஸ்மால் calculation. Just imagine we are having 10 machines in our company and one machine can make some 100 products. ஒரு மிஷினால 100 ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். நம்ம கம்பெனியில் 10 மிஷின்ஸ் இருக்கு. பை த எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி இன் அ பொசிஷன் டு மேக் 1000 ப்ராடக்ட்ஸ். We are going to have approximately 10 hours per day. So 10 hours, 10 missions, per mission 100 products na you can make 1000 products. 10 daysல நம்மளால எத்தனை ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னா, in 10 days we'll be comfortably we can make 10,000 products. இப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வருது, in 10 days I want 8,000 products அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் வருது. Is this achievable goal? Can you schedule this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, definitely you can schedule, because our capacity is in such a way that we can make 10,000 products in 10 days. As we are getting an order of only 8,000, we can just finish it very easily. So keeping in mind பழைய ஆர்டர்ஸ் என்ன அதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவோம்னா இது முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன் கேஸ் 10,000 ப்ராடக்ட்ஸ் தான் பண்ண முடிகிற கெப்பாசிட்டி இருக்கிற பிளான்ட்ல யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 15,000 பண்ணணும், உங்களால் ஆர்டர் எடுத்துக்க முடியுமா, பண்ண முடியுமான்னு கேட்டால், the production manager should say that he cannot. He should stick on to the reality and say that he cannot. அப்படி இல்லைன்னா இந்த 10,000 ப்ராடக்ட்ஸை 15,000 ப்ராடக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கா? எய்தர் கேன் பி இன்க்ரீஸ் மேன் ஹவர்ஸ் ஆர் கேன் பி இன்க்ரீஸ் மெஷின் ஹவர்ஸ் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு எஸ் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும்தான் he should give a commitment that நம்மளால் பண்ண முடியும்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்மளால் முடியாத கமிட்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கம்பெனியோட பேர் கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இவன் அப்படி தான் கொடுக்குறேன்னு சொல்லுவான், ஃபைனலாக கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுல வந்து குட்வில் கெட்டு போச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம கம்பெனிஸ்க்கு ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். The production manager has to look into 5 P's. இந்த 5 P's அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த 5 P'ஸ்க்கு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் இன்சார்ஜ். அந்த 5 P'ஸில் நான் ஃபர்ஸ்ட் P என்னன்னு சொல்கிறேன். The first P is going to be plant. What do you mean by plant? I will tell you what is a plant is all about. The plant is something which is the place where you have number of machineries, men who are involved in producing a product. So men, machinery involved in producing a product, that place can be said as a plant. இந்த பிளான்ட்டோட இன்சார்ஜ் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இந்த பிளான்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், வாட் வில் பி த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இன் த பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட்
he has to maintain the machinery in that plant. For example, as I told you earlier, there are 10 machines in that particular plant அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 10 machineries ஓட maintenance in the production manager has to look into. It is not that the production manager has to maintain the plant. The production manager has to assign the schedule for the maintenance department to take care of the machineries and to create a maintenance schedule and see to that all the machines are maintained properly. So இப்போ maintenance அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. Next என்னன்னா performance of the machinery. Maintenance is completely different from performance. If you are maintaining the machinery regularly, then I don't think so you will have any problem in the performance. Coming to the performance, நம்ம டெய்லியும் வண்டியை துடைக்கிறதுனால ஒரு வண்டி வந்து அதே மைலேஜ் கொடுக்கும்ன்றது கிடையாது. Just imagine you are buying a bike. You are buying a bike in 2015. நீங்கள் 2015 ஒரு வண்டியை வாங்கும்போது அந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பர் லிட்டர் இட் இஸ் கிவிங் சம் 40 kilometers. Daily you are cleaning the vehicle, you are lubricating the vehicle and you maintain the vehicle in a very perfect condition. By 2020, will it give the same 40 kilometers as mileage அப்படினு பார்த்தீங்கன்னா it's a doubt. It may reduce. Why it is getting reduced na? That is what we call it as lack of performance. அந்த மிஷினரியோட பர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மிஷினரியோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி யூ வில் ஹாவ் டு டேக் சம் மெஷர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் டு see to that the machineries are maintained, and the second point is that you will have to see to that இந்த மெஷினரியோட பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இன்ஸ்டலேஷன். வாட் யூ மீன் பை இன்ஸ்டலேஷன்னா the machinery has to be installed in a very proper way. It is not like that நம்ம வீட்டில் கொண்டாந்து டிவியை வைக்கிற மாதிரியோ ஃப்ரிட்ஜை வைக்கிற மாதிரியோ ஒரு கம்பெனியில் ஒரு மிஷினரி வைக்க முடியாது. The weightage of the machinery will be in tons. அப்போ அந்த டன் கணக்காக வெயிட் இருக்க ஒரு மிஷினரியை ஹவு டு எரப்ட் இன் த கிரவுண்ட், அந்த கிரவுண்டில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஜஸ்ட் கீப் த மிஷினரி இன் த கிரவுண்ட் ஆஸ் இட் இஸ். யூ வில் ஹாவ் டு கிரியேட் அ பிட் ஃபார் கீப்பிங் த மிஷினரி. யூ வில் ஹாவ் டு கிரியேட் அ கான்கிரீட் பேஸ். ஆஃப்டர் கிரியேட்டிங் த கான்கிரீட் பேஸ் there should be a rubber sheet which will take the shocks. It will act as a shock absorbers. Exactly, it is not a rubber sheet. That is all a detailed study. அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். பட் மிஷினரியை வந்து சேஃப்டியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியதும் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோட முக்கியமான வேலை. அது கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணல, அதனால அதில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், அப்புறம் அதெல்லாம் கூட நம்ம மிஷினரி இன்ஸ்டால் பண்ணும்போது கரெக்டாக வச்சுக்கணும். எக்ஸாஸ்ட் இந்த மிஷின் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னன்னா சேஃப் கார்டிங் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை சேஃப் கார்டிங் த என்விரான்மெண்ட்னா just because you want to earn profit, you cannot deplete the environment around you. You will have to take care of water, you will have to take care of air, and you should see to that you are not creating any kind of noise pollution just because you are doing a business. So in the மூணு விஷயங்கள்ல இருந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துக்கணும். Is do our machinery creating any kind of noise which will lead to any problem அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஏதாவது வாட்டர் பொல்யூஷனுக்கு இது வழிவகுத்தான்னு பார்க்கணும். அடுத்தது நீ கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டான்னு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சேஃப்டி கொடுக்கணும். We should see to that our employees are also safeguarded from all health hazards. இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுனால எம்ப்ளாயிஸ்க்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடாது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். What do you mean by process? In the process la pathina, first we have to know that what is the availability, namakita irukka capacity enna paaknom. As we saw it very in detail, I told you about the 10 machineries and 100 products per machinery. In one day we can make 1000 products, and in 10 days we can make 10,000 products. That is what we call it as understanding the capacity of the company. Next is that இப்போ ஒரு மெஷினரியோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. We'll have to think about the availability of the labor. Just imagine it is going to be a period like lockdown. Most of the shops are ready to open, but the problem is that they are not able to find employees to work in the companies. That is what the biggest problem is. மெஷினரி நல்லபடியாக வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கறது மட்டும் போதாது. அதுக்கு தகுந்த மாதிரி லேபர்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த லேபர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் what we are going to see in the next segment is
டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு பி a detailed topic. இந்த டைப் ஆஃப் ப்ரொடக்ஷனில் it is of two kinds of production: continuous production, intermittent production. continuous productionல mass production, process production அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் intermittent productionல job production, batch production அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் assembly production இருக்குது. இதெல்லாம் நிறைய வகையான ப்ரொடக்ஷன். அதெல்லாம் என்னன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cost to be arrived. இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். we should try to reduce the input cost. நம்ம மேக்ஸிமம் காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கான வழிகள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். லே அவுட்டு நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வாட் இஸ் கோயிங் டு பி த லே அவுட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த லே அவுட் அப்படின்றதுலாம் இட் இஸ் கோயிங் டு பி நியூ டேர்ம் ஃபார் யூ. ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் த நியூ டேர்ம்ஸ் வாட் யூ ஆர் கமிங் அக்ராஸ். we have a separate chapter for layout. We have a separate chapter for layout. We have a separate chapter for process. What are the different kinds of process we have, what are the different kinds of layouts we have, what are the different kinds of maintenance we have அப்படின்ற மாதிரிலாம் தனி சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். பட் இன் ஜென்ரல் வாட் இஸ் கோயிங் டு த லே அவுட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு லே அவுட்னா என்னன்னு சொல்கிறேன். லே அவுட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றது தான் லே அவுட்டா. ஜஸ்ட் யூ மஸ்ட் பி ஹேவிங் நாலேஜ் அபவுட் யுவர் ஹவுஸ் லே அவுட். உங்கள் வீடு எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு லே அவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி லே அவுட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றதையும் ஒரு மேனேஜர் பார்க்கணும். மேனேஜர் ஹேஸ் டு கிவ் அ ஐடியா. ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சார் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும், இதில் இந்த மாதிரி வெண்ட் இருக்கணும், இந்த ரா மெட்டீரியலோட ஆக்சஸ் இங்கே இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி the production manager has to take charge and he has to create a proper layout so that it will facilitate in the production. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இது வரைக்கும் 2 பீஸ் பார்த்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் பீ பார்த்தீங்கன்னா பிளான்ட், அந்த செகண்ட் பீ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how are we going to program the complete production process அப்படின்றத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா the important thing is that you will have to create the timetable and you will have to create the schedule. நீங்கள் டெய்லியும் காலேஜ்க்கு வந்தோன்னா 2 மணிக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் ரூமில் 8:30 பார்த்துட்டு இன்றைக்கி யார் வரான்னு பாருங்க. that is what we call it as timetable. அண்ட் ஷெட்யூல் அப்படின்றது என்னன்னா, இந்த 6 monthஸில் வாட் ஆர் வி கோயிங் டு டூ அப்படின்னு பார்க்கறது தான் ஷெட்யூல்னு சொல்கிறோம். வாட் ஆர் வி கோயிங் டு டூ ஃபார் திஸ் பர்டிகுலர் செமிஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் as I told you earlier, I gave you one example saying that உங்ககிட்ட ஒருத்தர் வர்றாரு, 8,000 ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்கிறாரு. அந்த 8,000 ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணுறோம்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட ஒரு மெஷினில் 100 ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். அப்போ நம்மக்கிட்ட 10 மெஷினரிஸ் இருக்குது and we have 10 days time. By 8th day we can finish off 8,000 products. 8th day 8,000 products முடிக்கணும் அப்படின்னா you will have to schedule your production process. What do you mean by scheduling the production process? Na first day what is going to be your aim? எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணி முடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு ஹவரில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. ஆர் வி ட்ராவலிங் டுவர்ட்ஸ் அவர் டார்கெட். ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ, செகண்ட் நாள் எவ்வளோ, தேர்ட் டே எவ்வளோ, 7th டே அப்போ எவ்வளோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்றது நமக்கு ஒரு இது வந்துடணும். இன்கேஸ் 7th டே இஃப் யூஆர் பேக்கிங் அப், ரொம்ப பேக்லாகாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், வில் ஹாவ் டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ் பை இன்க்ரீசிங் த மெஷினரி ஹவர்ஸ், பை இன்க்ரீசிங் த மென் ஹவர்ஸ், பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக டெலிவரி டேட் தாண்டாமல் அதுக்கு முன்னாடியே வில் see to that the complete production is being done. So hope you understand about this delivery time and production cost. அதை பற்றிலாம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். And the next thing is that service to the customer. Service to the customer அப்படின்னு சொல்ல போனால் இதுக்கு தான் மெயினாக ஷெட்யூல் போடுவாங்க. ஷெட்யூல் போடுறதுல நான் என்னன்னு கிளியராக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவரில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் இருக்குது. 10 ஹவர்ஸில் யூ ஆர் கோயிங் டு மேக் 10 ப்ராடக்ட்ஸ். Just imagine 1 hour you are not making 1 product and 2 hours you are not completing 2 products. By 7th hour you would have completed 2 products. 8th hour, 9th hour, 10th hour. In the 3 hours you have to make 8 products. Okay, 8 products or 7 products. Just imagine, will you be able to give the same quality of the product which you will have to do it in 1 hour? 3 மணி நேரத்தில் 7 ப்ராடக்ட் பண்ண போகிற அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுற குவாலிட்டி உன்னால் 3 மணி நேரத்தில் 7 ப்ராடக்ட் பண்ணும்போது கொடுக்க முடியுமான்னு நீங்கள் யோசிக்கணும்.
அதனால தான் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா they will go as per the schedule பிரகாரம் போகும்போது each and every ப்ராடக்ட் பண்ணும்போது we'll have ample டைம் இருக்கும் நம்மக்கிட்ட. அப்போ நம்ம பொறுமையாக ரொம்ப அழகாக நீட்டாக நிறுத்தி நிதானமாக அந்த ப்ராடக்டை பண்ண முடியும். required quality நம்ம போகிறோம். the quantity is not important, the quantity is also important by the way, but we emphasize more on quality. Some person is approaching us to make a product. If you are making the product according to his requirement and according to the way what he is expecting, then you can say that your company is traveling towards success. Abdi illa he is adjusting, he is getting compromised with some quality na, next time he will not knock the door of our company. So அது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லலாம். வாட் யூ மீன் பை மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை அசம்பிள் பண்ணோம், எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணோம், அதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு ஷெட்யூல் பண்ணோம். இது எல்லாமே இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். மேனுஃபேக்சரிங், அசம்பிளிங், பேக்கிங், டிஸ்பேச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் வி ஹாவ் சம்திங் அபவுட் பேக்கிங் இன் டீட்டெயில். இந்த பேக்கிங் அப்படின்றது இட் வில் நாட் கம் இன் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட், பட் ஐ வில் டீச் யூ பேக்கிங், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கிங், இதில் எங்கெங்கெல்லாம் பேக்கிங் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஓல்ட் மகாபலிபுரம் ரோட்ல there is a college which gives degree only for this packing. அந்த பேக்கிங்க்குனே கோர்சஸ் இருக்கு. 6 months கோர்ஸ், 2 years கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் இருக்கு. how to pack a product அப்படின்ற மாதிரி there are some especially there are courses for packing industries அப்படின்ற மாதிரி கூட இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். டிஸ்பேச்சிங் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அமேசான் கம்பெனி how they handle dispatch section and how will be the dispatch sections அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கு. and the next thing is that we are going to think about, we are going to talk about people. what is this people அப்படின்னா, see, if I am the production manager of the company, I will tell you about the person has to be selected based on skill, knowledge, intelligence and behavior and other things. Okay, what is skill? How do skill differ from intelligence and how do intelligence differ from knowledge அப்படின்ற விஷயங்களை சொல்றேன். what do you mean by skill அப்படின்னா, for example ரஜினி ஒரு படத்துல என்ன பண்ணுவார், அப்படி சீர் எடுத்து போடுவார். that cannot be compared with knowledge or intelligence. that's a skill, that's all. விஜய் ஒரு படத்துல அப்படி சிக்லெட் எடுத்து வாயில போட்டுப்பாரு, அது நாலேஜா இல்லை அது இன்டெலிஜென்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாலேஜ், தட் இஸ் நாட் நாலேஜ் அண்ட் தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். நம்ம சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் பார்த்தோன்னா ஒருத்தர் வெங்காயத்தை ஸ்பீடாக கட் பண்ணுவார். ஹில் பி கட்டிங் த வெஜிடபிள்ஸ் இன் அ வெரி ஃபாஸ்ட் வே. do you call that to be knowledge? Na, that is not knowledge, that is skill. So the production manager has to employ an employee according to his skills. He has to understand what do this employee has, what are his skills அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவனை எம்ப்ளாய் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். this is what we call it as knowledge. what is the difference between intelligence and knowledge அப்படின்னு பார்த்தீங்கன்னா, knowledge is all about what you acquire from books. புக்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை படித்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நாலேஜ்னு சொல்லலாம். அந்த புக்ஸ்லேருந்து படிச்சுக்கிட்ட விஷயத்த கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா அதை இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சுந்தர் பிச்சைக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியும். கம்ப்யூட்டரை பற்றி சுந்தர் பிச்சைக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியும். பட் ஹீ இஸ் அப்ளைங் இன் சர்டன் திங்ஸ் விச் இஸ் வெரி 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 கிரியேட்டிவ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை புரிய வைக்கிறதுக்கு ஐ வில் டெல் யூ a very small example. I came to know about this example from an unauthorized source. So please don't blame me if this example is going to be wrong. Okay, just try to gain knowledge from this, that's all. There was a doctor. Okay, அந்த டாக்டர் கிட்ட ஒரு புதுசாக ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ் என்னன்னு கேட்டினா, you will have to operate a person's skull அப்படின்னு சொன்னாங்க. what is the story அப்படின்றது நான் சொல்கிறேன். a person was having a severe headache. பயங்கரமான தலைவலி இருந்துச்சு. whenever he had a headache, he went to the nearby pharmacy, he was buying some medicines and he was taking that medicines gave him a temporary solution, but this headache is very permanent. He is not a married guy by the way. so அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, what he did is then he was consulting a physician. the physician கிட்ட போனப்போ the physician advised him, okay, you just go for a scan அப்படின்னு சொன்னாரு. அந்த physician இவரை ஸ்கேன் எடுக்க சொல்லும்போது அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ they understood that there is some foreign element inside his head. இது ஒரு ஃபாரின் எலிமெண்ட் அவர் ஹெட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன் டீட்டெயிலாக அதை ரிசர்ச் பண்ணப்போ அந்த ஃபாரின் எலிமெண்ட்டுக்கு ஒரு ஹார்ட் பீட் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க.
and everybody was surprised, and they didn't know how this element got into his head அப்படின்ட்டு தெரியல. But it is now growing, it is becoming bigger and bigger. As the size is becoming bigger and bigger, he is suffering from severe headache. Now what is the only solution for this problem is, you'll have to cut out his skull, take it out, and then you have to close it. தமிழ்ல சொல்லணும்னா கபாலத்தை ஓபன் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணோம், இதுதான் வேலை. ஸோ இது எப்படி பண்ணுறது, இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ என்ன வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, மயக்க மருந்துலாம் கொடுத்துட்டு கபாலத்தை ஓப்பன் பண்ணாங்க. த ஒன்லி கண்டிஷன் இஸ் தட் யூ கேனாட் கீப் த ஹெட் ஓப்பன் ஃபார் அ வெரி லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஹி மே டை பிகாஸ் இன்சைடில் யூ வில் ஹேவ் சம் ஜெல்லி லைக் மெட்டீரியல், அதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அவன் செத்து போயிடுவார். ஸோ தே ஓப்பன் த ஸ்கல். த ஷாக்கிங் திங் இஸ் தட் they witnessed a frog sitting on his skull, on his brain. இப்போ இந்த ஃப்ராகை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா பிரெயின் அதை பிடிச்சி இழுத்துரும், he will die. அப்புறம் அந்த ஃப்ராக்கு மயக்க ஊசி போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நீ பொறுமையாக வா அப்படின்னு சொன்னாலும் செத்து போயிடுவார். இம்மிடியேட்டாக அந்த ஃப்ராக் எடுத்துடணும். இப்போ இந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே வந்து he acquired as knowledge. புக்லேருந்து படித்து ஒரு ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்துருப்பார், எப்படி ஸ்கல்ல ஓப்பன் பண்ணுறது, எங்கே கட் பண்ணால் எங்கே ஓப்பன் ஆகணும்லாம் சொல்லியிருப்பார். பட் இந்த ஃப்ராக் எப்படி எடுக்கணுன்றது எந்த புக்ஸ்லையும் இருக்காது. இப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணார்னா, இம்மிடியேட்டாக ஹி கால்ட் ஹிஸ் அசிஸ்டண்ட் நர்ஸ் ஒருத்தங்களை கூப்பிட்டு ஒரு 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 சின்ன பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ராக் பார்க்குற மாதிரி வச்சாங்க. இந்த ஃப்ராகோட இன்ஸ்டிங்க்ட் என்னென்னா, தண்ணி பார்த்தா ஃப்ராக் குதிச்சிடும். ஸோ அந்த தண்ணியை பார்த்தோன்னா அந்த ஃப்ராக் குதிச்சிச்சு. அது குதிச்சு இம்மிடியேட்டாக என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி அந்த ஸ்கல்லை க்ளோஸ் பண்ணி த ஆப்ரேஷன் வாஸ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த ஃப்ராக் கிட்ட தண்ணி வச்சா அந்த ஃப்ராக் வந்து குதிக்கும் அப்படின்ட்டு யோசிச்ச ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்லலாம்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இது வந்து இட்ஸ் ஃப்ரம் ஆத்தரைஸ் சோர்ஸ். ஸோ இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் தான். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலிம், ரஜினிகாந்தோட ஒரு ஃபிலிம் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ஃபிலிம். அந்த அருணாச்சலம் அப்படின்ற ஃபிலிமில் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வரும், அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டான்ட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங் எடுக்கும்போது எவ்ரி திங் வாஸ் ரெடி அண்ட் தே ஆர் அபவுட் டு ஷூட். அந்த ஷூட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நான் டைரக்டர்னா யோசிச்சாரு, ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு, இது எல்லாமே நல்லா தான்ப்பா இருக்குது, ஒரு சின்ன குறை, ஒரு லிங்கம் இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் லிங்கத்தை போய் எங்கே தேடுறது, சரி வில் கோ வித் த ஷூட்டிங் அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே சரி ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே ஓகேன்னாச்சு. சரி எல்லாம் ரெடி, சாரை கூப்பிடுங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை கூப்பிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் அங்கே இருந்துச்சு. டைரக்டர் வாஸ் சர்ப்ரைஸ்ட். 5 நிமிஷத்தில் எங்கேருந்து போய் லிங்கத்தை எடுத்துன்னு வந்தாருன்னா, சரி ஃபஸ்ட்டு ஷூட்டிங் முடிச்சிருங்க சார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு, ஹவ் வாஸ் இட் பாசிபிள், 5 மினிட்ஸில் நீ எப்படி லிங்கத்தை பண்ண, எங்கேருந்து எடுத்துன்னு வந்த, எப்படி டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார், இல்லை சார் நீங்கள் அர்ஜென்ட்டாக கேட்டோம்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் நான் என்ன பண்ணேன், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், அங்கே வந்து ஒரு சாப்பாடு வைக்கிற அண்டா ஒன்று இருந்துச்சு, அந்த அண்டாவை அப்படியே கவுத்திட்டு அதில் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சுட்டேன், ஸோ அந்த லிங்கம் வந்து ஒரு அண்டா அப்படின்னு சொன்னார். இதை தான் நம்ம இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி யோசிக்கிறத நம்ம இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எம்ப்ளாயிஸில் ஒரு சில பேர் they will be very very sharp in knowledge and they will be having very good intelligence and they will be skilled. ஸோ யார் யார் நாலேஜ் ஜாஸ்தி இருக்குது, யாருக்கு ஸ்கில் நல்லா இருக்குது, யார் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு யார் யார் எந்தெந்த ஏரியாவில் உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் இஸ் வெரி குட் அண்ட் இஸ் ஹேவிங் குட் நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he can be kept in ஸ்டோர் கீப்பிங். ஸ்டோர் கீப்பிங்கில் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருத்தரால் பக்காவாக வேலை செய்ய முடியும், அவன் செம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்னா அந்த மாதிரி ஆளில் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போடலாம். ஸோ மெயின்டெனன்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்ட்டு அந்த ஆளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். இந்த நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து effective utilization of resources அப்படின்னு சொல்கிறோம். what do you mean by effective utilization of resources அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் effective utilization of resources. நீங்கள் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவுன்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸில் I was giving an example. 1 kg of dove இருக்குது. அந்த 1 kg of doveல வந்து ஒரு பையன் பண்ணால் எவ்வளோ பண்ணுவான், ஒரு அவங்க அப்பா பண்ணால் எவ்வளோ பண்ணுவார், அவங்க அம்மா பண்ணால் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன்.
அதில் நான் என்ன சொன்னேன்னா, அவங்க மாமா செஃப்பாக இருக்கக்கூடிய அவங்க மாமா வராரு, அவர் வந்து எவ்வளோ பண்ணுவாருன்னு சொன்னேன். அப்போ செஃப்பாக இருக்கக்கூடிய மாமா வந்து அம்மாவோட நிறைய சப்பாத்திஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவரு பண்ணும்போது he will not waste the resources. இப்போ என்னன்னா, எந்த விதமான ரிசோர்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் பக்காவாக ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சாங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைனல் விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். வாட் யூ மீன் பை ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் த ப்ராடக்ட் யூ ஆர் மேக்கிங், நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் யூ வில் ஹாவ் டு see to that the performance of the product is very very good. அந்த ப்ராடக்டால் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது, அந்த ப்ராடக்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ரிலையபிலிட்டி இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வைக்கிறேன். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிளே, இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க வீடியோவே வந்து யூ மஸ்ட் பி வாட்சிங் இன் அ மொபைல். அப்போது வில் கோ பேக் டு த மொபைல் ஸ்டோரிஸ். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு மொபைலை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்கன்னா, நல்ல குவாலிட்டியாக இருக்குமா, இந்த மொபைலில் ஓரளவுக்கு ரிலையபிலிட்டியாக நம்பகத்தன்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கா, இன்கேஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தயாரிக்கும் போது ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டியது வந்து யூ ஷுட் என்ஷூர் த குவாலிட்டி, யூ ஷுட் என்ஷூர் த ஃபீச்சர்ஸ். அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ ஷுட் அச்சீவ் எவ்ரிதிங் அட் அ மினிமல் காஸ்ட். காஸ்ட்டும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட்மியோட ரேட் என்ன, சாம்சங்கோட ரேட் என்ன? சாம்சங்கில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் ரெட்மியில் இருக்குது. ரெட்மியை வந்து ஒரு 1000 rupees கம்மி அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, சரி அந்த 1000 rupees கம்மியாக இருக்க ரெட்மியே வாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆப்பிள் ஃபோன் மாதிரியே ஒரு சைனா ஃபோன் இருக்குது. ஆப்பிள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த சைனா ஃபோனில் இருக்குது. ஆப்பிள் ஃபோன் வந்து 60,000 ரூபாய், இந்த சைனா ஃபோன் வந்து 6,000 rupees. இந்த சைனா ஃபோன் வாங்குவாங்களான்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ரிலையபிலிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லை, பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக்கிட்டு இது மூணுத்தையும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம்னாலும் அப்பவும் வேலைக்காகாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அகெயின் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிவிடுவோம், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் இந்த கிளாஸில் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு சின்ன ரீகேப். இன் டுடேஸ் கிளாஸ் we saw only one topic in today's class, and the one topic என்னன்னா, it is all about the responsibilities of a production manager. So responsibilities of a production manager அப்படின்ட்டு வரும்போது, first and foremost responsibility is maintaining the requirement of the quality demanded by the customer, establishing the real-time delivery, producing the required volume, selecting of economic method, controlling the cost, input and conversion method, அதுக்கப்புறம் கன்சிடரிங் த லே அவுட் ஆஃப் த பில்டிங்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். இதை தவிர இம்பார்ட்டன்ட் 5 Pஸும் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோட முக்கியமான வேலைகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த 5 Pஸில் ஃபர்ஸ்ட் P இஸ் வாட் இஸ் கால் இட் அஸ் பிளான்ட். இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மெஷின் மெயின்டெனன்ஸ், மெஷினோட பர்ஃபார்மன்ஸ், மெஷினோட சேஃப்டி இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமிக் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் கெப்பாசிட்டி, அவைலபிள் லேபர், அண்ட் வில் ஹாவ் டு கீப் த லே அவுட் அண்ட் மைண்ட், அதுக்கப்புறம் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோம். அந்த ப்ரோக்ராமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங், அப்புறம் டெலிவரி, அப்புறம் சர்வீசிங், இது எல்லாமே ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பீப்புளில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்லு, நாலேஜு, இன்டெலிஜென்ஸ், அப்புறம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அந்த லாஸ்ட் ஒன் மட்டும், இந்த லாஸ்ட் ஒன், எஸ், இட் இஸ் ஆல் அபவுட் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ரிலையபிலிட்டி, ப்ராடக்டோட குவாலிட்டி, ப்ராடக்டோட சர்வீஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்டோட ப்ரைஸ், இது எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்துக்க வேண்டியது ப்ரொடக்ஷன் மேனேஜரோட இம்பார்ட்டன்ட் வேலை. லாஸ்ட் கமெண்ட்டில் நான் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நான் என்ன பார்த்தேன்னா, சார் கொஞ்சம் பிபிடி யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களோட வசதிக்காக, நீங்கள் எக்ஸாம்க்கு ஈஸியாக படிக்கணுன்றதுக்காகவும், நீங்கள் ஓரளவுக்கு சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் ஐ ஹவ் மேட் அ பிபிடி ஆல்சோ. அந்த பிபிடியை வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு
ஷேர் பண்ணுறேன். அந்த பிபிடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வரப்போகிற ஒரு கிளாஸ்க்கும் அதே பிபிடியில் கண்டினியூ பண்ணுவேன் நான். ஸோ ஃபைனலாக ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்க்கு இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன் பிபிடி தட் வில் சாட்டிஸ்ஃபை யுவர் எஜுகேஷனல் ஸ்ட்ரெஸ். அந்த எஜுகேஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் சப்ஜெக்டை நான் உங்களுக்கு பிபிடியாக போட்டு கொடுத்துறேன். இன்கேஸ் யாராவது சார் எனக்கு தமிழ் சுத்தமாக புரியல, இங்கிலீஷ் தான் எனக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் அந்த பிபிடியை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட as I have shared my number with you, you please call me. I will give you a very detailed explanation about this particular topic. Thank you, my dear children.